அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இங்கே வருகிறார்கள் என்று சொன்னால் ஒரு சாதாரண ஒரு சமூகத்தினுடைய தலைவர் என்று மற்ற அரசியல் கட்சி நினைக்கவில்லை. எதற்கும் ஆசைப்படாதவர். என் மகளை பார்த்தா தெரியும். எத்தனையோ தலைவர்களுடைய குடும்பங்கள்லாம் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க. 2 மாபெரும் சமூகங்கள் தென் தமிழ்நாட்டிலே. இந்த மாபெரும் சமூகங்கள் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று சண்டையிட்டுக் கொள்வதன் விளைவுதான் 1% கீழானவர்கள்லாம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அனைத்து அரசியல் கட்சிகளும் வந்து அங்கீகரித்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் இறக்கிறார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த சமூக விடுதலைக்காகவும் இறக்கிறார் என்று சொன்னால், தமிழ் தேசியத்திற்காக உயிர் விட்டு இருக்கிறார் என்று சொன்னால், அந்த உயிர் விட்டதற்கு ஒரு மரியாதை கிடைக்க வேண்டும். அந்த மரியாதையை இன்றைக்கு என் மகள் சந்தனப்பிரியா பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்வு மிக அருமையாக பல்வேறு சிரமங்களுக்கு இடையிலே என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் உணவு தயாராக இருக்கிறது. நீங்க உணவு சொல்லுங்க. தம்பி முடிச்ச கணேஷ் பாண்டியன் அவர்களுக்கு நன்றி. வாங்க தம்பியா, ரத்தத்தின் ரத்தங்களா, தெய்வீக சமூக உறவுக சாப்பிட அண்ணே தம்பியா, பசுபதி பாண்டியனுடைய தோட்டாக்கள் போங்க, சாப்பிட போங்க தம்பி. கீழே அழகாபுரி உறவுகள் ரத்தத்தின் ரத்தங்கள். ஒரு தாய் பெற்றெடுத்தால் வயது தாங்காத காரணத்தினால் தனித்தனி தாய் பெற்றெடுத்த சீரும் சிங்கங்களே, அண்ணன் பசுபதி பாண்டியனுடைய பாச பறவைகளே, கீழ அழகாபுரி கிராமத்தை சேர்ந்த அண்ணன் மாவீரன் பசுபதி பாண்டியனுடைய பாச பறவைகள், தெய்வேந்திர வேளாண் சமூகத்தினுடைய தளபதிகள், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்கினுடைய நிறுவன தலைவர் எங்களுடைய அன்பு சகோதரர் திருமாரஞ்சி அவர்கள், அண்ணன் பசுபதி பாண்டியன் அவருடைய நினைவிடத்திலே மரியாதை செலுத்துகிறார். அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய தலைவர்களில் அண்ணன் திருமாரஞ்சி அவர்கள் ஒருவர். அண்ணன் திருமாரஞ்சி தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்கினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் திருமாரஞ்சி அவர்கள் தொடர்ந்து இந்த தேவேந்திர வேளாண் சமூகத்துக்காக பல்வேறு மேடைகளில் பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடியவர். தமிழ் சமூகங்கள் ஒற்றுமையோடு வாழ்வதற்காக அண்ணன் தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று மரியாதைக்குரிய அன்பு சகோதரர், இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடியவர். தமிழ் சமூகத்தினுடைய அடையாளமாக அனைத்து சமூகங்களும் அண்ணன் தம்பியாக இருக்க வேண்டும் என்பதற்காக களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் திருமாரஞ்சி அவர்கள், அண்ணன் திருமாரஞ்சி அவர்கள், மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் அனைவரும் நீங்கள் அண்ணனோடு கலந்து கொண்டதற்காக நன்றி. உங்களுக்காக உணவு தயாராக இருக்கிறது. அனைவரும் அங்கே பின்னாடி அன்னதான கூடத்துக்கு செல்லவும். உணவருக்கு செல்லுங்க. அண்ணன் திருமாரஞ்சி அவர்கள் தொடர்ந்து நம்முடைய அழைப்பை ஏற்று வருடம் இங்கே வந்து நிகழ்வு வந்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து அரசியல் மேடைகளிலும் பல்வேறு அரசியல் களத்திலும்
தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்காக தொடர்ந்து சிறப்புரை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் திருமாறன்ஜி அவர்கள், எங்கள் அண்ணன் மகள் பசுபதி பாண்டியன் எனது அண்ணன் என்று சொல்லக்கூடியவர், சந்தன பிரியா அவர்களை எனது அண்ணன் மகளாக நான் பார்க்கிறேன் என்று எப்பொழுதும் பாசத்தோடு சந்தன பிரியா அவர்களை வழிநடத்தக்கூடிய அருமை அண்ணன் திருமாறன்ஜி அவர்கள், எனது அண்ணன் மகள், எனது பசுபதி பாண்டியன் எனது அண்ணன் மகள் சந்தன பிரியா என்று எந்த நிகழ்ச்சியிலும் உரிமையோடு பேசக்கூடிய அண்ணன் திருமாறன்ஜி அவர்களுக்கு தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நீங்கள் சமூகத்திற்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். வரும் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக அன்பு மகள் சந்தன பிரியா அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு நீங்கள் தொடர்ந்து அளிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அருமை அண்ணன் திருமாறன்ஜி அவர்கள் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக நீங்கள் தமிழ் சமூகத்தினுடைய அடையாளமாக நீங்கள் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தம்பியா முடிச்சாலும் அப்படியே வாங்க, சாப்பிட போங்க, பின்னாடி வாங்க. அண்ணன் திருமாறன்ஜி வந்து சாப்பிட போங்க. தலைவரோட வந்து எல்லாம் அஞ்சலி செலுத்தியாச்சுன்னா பின்னாடி சாப்பிட போங்க. மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாம அமைதியான முறையில நல்ல முறையில நம்ம அண்ணனுக்கு மரியாதை செலுத்துவோம். மரியாதை வந்துகிட்டே இருக்காங்க. தமிழ் தேசிய போராளி அண்ணன் பசுபதி பாண்டியன் 14வது நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன். கிட்டத்தட்ட நான் 2வது முறையாக நான் இங்கே வருகிறேன். எந்த முறையும் இல்லாத அளவுக்கு இந்த முறை மிகவும் சிறப்பாக இருக்கிறது. நான் வருகின்ற வழியில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் பார்க்க முடிந்தது. அனைவரும் நான் நேராக சந்தித்து பேசிட்டு வரேன். அண்ணனை பொறுத்த அளவுக்கு நான் என்ன நினைக்கிறதுன்றதை விட பாப்பா என்னுடைய மகள், அண்ணன் மகள் என்ன நினச்சிச்சுன்னா, இது ஒரு அனைத்து சமூகம் மட்டுமல்லாமல் அனைத்து அரசியல் கட்சிகளும் இங்கே வர வேண்டும் என்று நினைத்தார். அது நீண்ட நாள் 14 ஆண்டு கால உழைப்பு இன்றைக்கு தான் வெளிப்பட்டிருக்கிறது. அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இங்கே வருகிறார்கள் என்று சொன்னால் ஒரு சாதாரண ஒரு சமூகத்தினுடைய தலைவர் என்று மற்ற அரசியல் கட்சி நினைக்கவில்லை. இவர் ஒரு தமிழ் தேசிய போராளி. எனக்கு தெரிந்து தனி தமிழ் சேனை என்ற ஒரு அமைப்பை வச்சவனோடு இணைந்து உசிலம்பட்டியில் இருக்கக்கூடிய K.A. முருகன்ஜி போன்றவர்களெல்லாம் இணைந்து அண்ணன் பசுபதி பாண்டியரோடு இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டார்கள் தமிழ் தேசியத்திற்காக. அங்கே இலங்கையிலே படுகொலை நடக்கின்ற பொழுது அந்த படுகொலையை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு இருந்த நாகை திருவள்ளுவன், முருகன்ஜி போன்ற அண்ணன் பசுபதி பாண்டியரால் தலைமையில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு திருப்பூரில் தமிழ் தேசியத்திற்காக அவர் மீட்டிங் போட்டு தமிழ் தேசியத்தில் அங்கே படுகொலையை கண்டித்து பொதுக்கூட்டம் நடத்தியவர். எதற்கும் ஆசைப்படாதவர். என் மகளை பார்த்தா தெரியும். எத்தனையோ தலைவர்களுடைய குடும்பங்கள்லாம் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கு அப்பாவுடைய கொள்கையில் எடுத்து செல்ல வேண்டும், தமிழர்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும், அனைவரும் ஓர் அணியிலே திரள வேண்டும், புதிய சகாப்தத்தை படைக்க வேண்டும் என்ற சிந்தனை சிறு வயதிலே என்னுடைய மகளான சந்தன பிரியாக்கு இருக்கிறது. காரணம், 2 மாபெரும் சமூகங்கள் தென் தமிழ்நாட்டிலே. இந்த மாபெரும் சமூகங்கள் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று சண்டையிட்டுக் கொள்வதன் விளைவுதான் 1% கீழானவர்கள்லாம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் சமூக ஒற்றுமை வேண்டும். சமூக ஒற்றுமை வர வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் நாம் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் யார், நம்முடைய முன்னோர்கள் யார், நாம் எப்படி வாழ்ந்தோம், நம்முடைய கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன, நாகரிகம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வை ஏற்படுத்துகின்ற இடமாக நான் இதை கருதுகிறேன். இந்த நிகழ்வு நான் முதல் முறை வந்த பொழுது கூட இந்த அளவுக்கு உற்சாகம் இல்லை. இந்த முறை அனைத்து அரசியல் கட்சிகளும் வந்து அங்கீகரித்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் இறக்கிறார் என்று சொன்னால், ஒட்டுமொத்த சமூக விடுதலைக்காகவும் இறக்கிறார் என்று சொன்னால், தமிழ் தேசியத்திற்காக உயிர் விட்டிருக்கிறார் என்று சொன்னால், அந்த உயிர் விட்டதற்கு ஒரு மரியாதை கிடைக்க வேண்டும். அந்த மரியாதையை இன்றைக்கு என் மகள் சந்தன பிரியா பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்வு மிக அருமையாக பல்வேறு சிரமங்களுக்கு இடையிலே, பல்வேறு பிரிவுகளுக்கு இடையிலே, எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு கூட பல்வேறு இடத்திலிருந்து எனக்கு அழைப்புகள் வந்தது. நாங்கள் வர வேண்டும், இங்கே அந்த இடத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். நான் என் மகள் அழைத்து விட்டால் நான் இங்கே தான் போவேன் என்று சொல்லி வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நான்
வந்ததில் பெருமை அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.